எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சேம் டைம் வந்து கோர்ட்டு வந்து நான் கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் போர்டு வந்து சப்மிட் பண்ணலை, அதனால மட்டும்தான் டிலே ஆணுச்சு. ஓகே, அதே மாதிரி வரக்கூடிய 25/2/2025 அன்னைய டேட்டுக்குள்ளே நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுறோம். இந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய, அதாவது பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து ட்ரைனிங் போகணும். அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வயது வரம்பை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போர்டோட கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சிஎம்மோட கையில் மட்டும்தான் இருக்குது. சிஎம் தான் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓப்பன் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். இதுக்கு இடையில வந்துட்டு எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சேம் டைம் வந்து வயது வரம்பு கொடுக்க ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட் வந்து மாணவர்களிடையே வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, எஸ்ஏ எக்ஸாமை பற்றி ஒரு கேஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கேஸ் ஆனது நேற்றைய தினம் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சு. அப்படி வரும்போது போர்டு சைடில் இருந்து அட்வொகேட் வந்து ஆஜரானாங்க. அப்படி ஆஜராகும்போது நாங்கள் இந்தந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டு, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கோர்ட்டு வந்து நான் கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் போர்டு வந்து சப்மிட் பண்ணலை, அதனால மட்டும்தான் டிலே ஆணுச்சு. ஓகே, அதே மாதிரி வரக்கூடிய 25/2/2025 அன்னைய டேட்டுக்குள்ளே நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போர்டோட அட்வொகேட் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால இந்த கேஸ் கூடிய விரைவில் முடியக்கூடிய வாய்ப்பு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த 25ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 25ஆம் தேதி இவங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு இடையில மேபி இந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய, அதாவது பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து ட்ரைனிங் போகணும். அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி மார்ச் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில இந்த பட்ஜெட்டில் வந்து எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம், ஃபர்தராக உள்ள ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சேம் டைம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கேஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கோர்ட்டு கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே போர்டு வந்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து 25/2/2025 அன்னைய டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் கம்ப்ளீட்டாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது இந்த கோர்ட்டில் கேஸ் இருக்கலாம், இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. அந்த பட்ஜெட்டை பொறுத்து அடுத்து எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாமுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுக்கு இடையில வந்து போர்டோட கையில் மட்டும்தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா கோர்ட்டு கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே போர்டு கரெக்டாக சப்மிட் பண்ணுற பட்சத்தில் இந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி இல்லை இவங்க வந்து சப்மிட் பண்ணல, இன்னும் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வயது வரம்பை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போர்டோட கையில் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சிஎம்மோட கையில் மட்டும்தான் இருக்குது. சிஎம் தான் வந்து இத்தனை வருஷம், 2 வருஷமோ 1 வருஷமோ வந்து வயது தளர்வு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுற பட்சத்தில் போர்டு அதை அப்செட் பண்ணி அதுக்கான வயது தளர்வை வந்து கொடுப்பாங்க. எல்லாமே வந்து சிஎம்மோட கையில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி வயது தளர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏ மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்குமெண்ட் வச்சுருந்தாங்க. சேம் டைம் வந்து மாணவர்களுமே வந்து ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கஷ்டப்படுதோம், நீங்கள் வந்து வயது தளர்வு கொடுங்க, கூடிய விரைவில் அறிவிப்பு வந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது சிஎம் வந்து கண்டிப்பாக விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புவோம். ஏன்னா பாசிட்டிவாக நினச்சா மட்டும்தான் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும், அதனால நம்புவோம். ஓகே, சேம் டைம் என்ன அப்படின்னா, இந்த கேஸை பொறுத்த மட்டும் 25/2/2025 அன்னைய டேட்டில் வந்து
கோர்ட்டு கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே போர்டு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வித்தின் டேஸில் வந்து ட்ரைனிங் ப்ராசஸ், அதுக்கப்புறமா வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான வேகன்சி ப்ராசஸ் எல்லாமே வந்து போர்டு வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் இப்போது டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு டிஜிபி வந்து கிடையாது, அதே மாதிரி ஏடிஜிபி வந்து கிடையாது. இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஜி ப்ளஸ் எஸ்பி மட்டும்தான் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியலை. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வயது தளர்வை பற்றி பார்த்தாச்சு. பிசி நோட்டிஃபிகேஷனை பொறுத்த மட்டும் கூடிய விரைவில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. டெக்னிக்கல் எஸ்ஐயை பொறுத்த மட்டும் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது, வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயை பொறுத்த மட்டும் நமக்கு 2024-23 வந்து தெரியும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் அப்போ இருந்த சிச்சுவேஷனில் வேகன்சி வந்து இருந்துச்சு, பட் ஃபில் பண்ணலை. ஓகே, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயாக இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேகன்சியுமே வந்து இப்போ காலியாக தான் இருக்குது. அதனால அதுவுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, தாலுக் எஸ்ஐ, இது மூணுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எஸ்எஃப்ஓவை பொறுத்த மட்டும் அது வந்து கொஞ்சம் வேகன்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்காக மட்டும்தான் இருக்குது. மேபி வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த வரக்கூடிய கால்பரை பொறுத்து எஸ்எஃப்ஓ வந்து போடுவாங்க. ஓகே, பிசி வேகன்சியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பிசியில் இருந்து வேற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. ஸோ அதுலேயுமே வந்து வேகன்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு மக்கள் தொகையை பொறுத்து காவலர்கள் எண்ணிக்கை வந்து கூட்டணும் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. அதை பொறுத்துமே வந்து பிசியோட வேகன்சியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம், டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இந்த 4 எக்ஸாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஓப்பன் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். டிபார்ட்மெண்ட் கோட்டா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். இதுக்கு இடையில வந்துட்டு நான் கால்பர் வந்த பிறகு தான் படிப்பேன், வேகன்சி பார்த்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடி வந்து பயணிக்காங்க. நீங்கள் நல்லா படிக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம். நான் இன்னும் ப்ரிப்பரேஷனே பண்ணலை, வந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். எஸ்ஏ எக்ஸாம் கூடிய விரைவில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஸ்டெப் எல்லாமே கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நன்மைக்கே. நீங்கள் படிங்க, படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். வயது தளர்வை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். மேபி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 95% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது தளர்வு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிட்டிவாக வைஃபோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ படிங்க, ஃபிசிக்கல் பண்ணுங்கள், நல்லா இது பண்ண டெவலப் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா எந்த விதமான ரீமார்க்குமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் யூனிஃபார்ம் போட முடியும். ஸோ அதனால் படிங்க, படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். அடுத்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.